சொத்து பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, மண்ணில் ஏற்படக்கூடிய சாபங்கள். இந்த இததான் பூ சாபம் அப்படின்னு சொல்றோம். இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய சாபங்கள் நமக்கு பரம்பரையாவே வரும். இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் செய்து பூமியை அபகரிச்சவர்கள். இப்ப அண்ணனை ஏமாத்தி தம்பி சொத்தை எடுத்துக்கிறது. இல்லைன்னா தம்பிக்கு செய்வன பண்ணி அண்ணங்காரன் சொத்தை ஏமாத்தி எடுத்துக்கிறது. இது நமக்கு காலங்காலமாகவே நம்ம பார்க்குறோம். இதை விட ரொம்ப கொடுமை கோவில் சொத்தை ஆளுவது. ஸோ கோவிலுக்குன்னு இருக்கக்கூடிய நிலங்களை நாம உட்கார்ந்து அதை ஆண்டு எத்தனையோ விஷயங்கள் நம்ம தப்பு செய்கிறோம். அது அன்னைக்கு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சொத்தை நம்மளுடைய வாரிசுகள் நல்லா அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. 3வது பட்சிகளினுடைய சாபங்கள். உங்களுடைய இடத்துல நீங்க தோப்புகள் எல்லாம் இருக்கும். அந்த தோப்புகள்ல எத்தனையோ மரங்கள் இருக்கும். அதுல எத்தனையோ பறவைகள் எல்லாம் கூடு கட்டி இருக்கும். அந்த மரத்துல சில நாகங்கள் வாழ்ந்திருக்கும். பூமிக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த பொந்துல எல்லாம் சில உயிரினங்கள் வாழ்ந்திருக்கும். இப்படிப்பட்ட பல உயிரினங்களை விருட்சங்களை அழித்து நம்ம ஒரு பூமியை வாங்கினோம் அப்படின்னா அந்த விருட்ச சாபமும் சேரும், பட்சி சாபமும் சேரும். அதனால ஒரு பூமியை வாங்கும் பொழுது இந்த மாதிரியான சாபங்கள் எல்லாம் இல்லாமல் நம்ம பூமியை வாங்கினால்தான் இந்த பூமி நமக்கு வளர்ந்து ஒரு 3-4 தலைமுறைகள் அந்த வீட்டை நம்மளுடைய வாரிசங்களுக்கு கொடுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குறோமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சாபங்களுக்கு நிவர்த்தியை சில பிராயச்சித்தங்கள் நமக்கு வேதங்கள் சொல்கின்றன. அதனால இந்த பிராயச்சித்தங்கள்லாம் நம்ம பண்ணி இந்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு பூமியை வாங்கணும். அதனால பூமி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்க பார்த்துட்டு வாங்குறது நல்லது. இல்லைன்னா இந்த பூ சாபம்ங்கிறது நமக்கு பரம்பரையாவே தொடர்ச்சியாகவே வரும்.